அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 2587 திருக்குரானில் 32வது சூறாவில் 28வது வசனம். வயகூலூன மத்தா ஹாதல் ஃபத்துஹு இன் குன்தும் சாதிகின். தங்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வேதனை, அவன் தரும் கோபம், தண்டனை ஆகிய எப்போது இதெல்லாம் நிகழும் என்று இணை வைக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு உங்களிடத்தில் கேட்கிறார்கள். இதுவெல்லாம் பாரதூரமானது, உண்மை இல்லாதது என்று அவர்கள் எண்ணி வீம்புக்காக அல்லாஹ்வால் இதெல்லாம் செய்ய முடியாது, நபி நீங்கள் கேட்டால் அல்லாஹ் இதெல்லாம் தரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த தீர்ப்பு எப்போது என்று அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். முஹம்மதே, எங்களுக்கு எதிராக உமக்கு எப்போது உதவி கிடைக்கும்? உமக்கென்று ஒரு நேரம் இருப்பதாகவும் அது எங்களுக்கு எதிராக திரும்பும் என்று உமக்காக எங்களை அது பழிவாங்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது எப்போது நிகழும்? உமையும் உம்முடைய தோழர்களையும் சிறுமையடைந்தவர்களாக அச்சத்தோடு மறைந்து வாழக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர்கள் பரிகாசமாக கேட்கிறார்கள். 29வது வசனம். குல் யௌமல் ஃபத்ஹி லா யன்ஃபஉல்லதீன கஃபரு ஈமானுஹும் வலாஹும் யுன்தருன். நபி, அந்த தீர்ப்பு நாளில் ஏக இறையை மறுத்தவர்கள் இறை நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு பலன் அளிக்காது, அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டாது என்று சொல்லுங்கள். நீங்கள் எப்போ வேதனை வரும், எப்போ வேதனை வரும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிய, வேதனை வரும், அந்த நேரத்தில் நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. இம்மையிலாகட்டும் மறுமையிலாகட்டும் அல்லாஹ்வின் தண்டனையும் அவனது கடுமையான கோபப்பார்வையும் உங்கள் மீது இறங்கும் நேரத்தில் ஏக இறையை மறுத்தவர்கள் இறை நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்காது, அவர்களுக்கு எந்த அவகாசமும் கிடைக்காது. அவர்களிடம் அவர்களின் இறை தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தபோது அதை ஏளனம் செய்து தம்மிடத்தில் இருந்த கல்வியால் அவர்கள் பூரிப்படைந்தார்கள். அவர்கள் நகைத்து கொண்டிருந்த வேதனை அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளும். தமது தண்டனையை அவர்கள் நேரில் பார்த்தபோது, நாங்கள் அல்லாஹ்வே ஏகன் என்று நம்புகிறோம், அவனுக்கு நாங்கள் இணையாக்கிய அனைத்தையும் மறுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நமது தண்டனையை நேரில் பார்த்த வேளையில் அவர்கள் கொண்ட இறை நம்பிக்கை அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. தன் அடியார்கள் விஷயத்தில் முன்பே அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்ட மரபு இதுதான். எனவே அங்கு இறை மறுப்பாளர்கள் இழப்புக்கு உரியவர்களாகிவிட்டார்கள் என்று திருக்குரானில் 40வது சூறாவில் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நம் இறைவன் நம் அனைவரையும் ஒன்று திரட்டுவான், பிறகு நமக்கிடையே மெய்யான தீர்ப்புகளை வழங்குவான். 30வது வசனம். ஃபஅரில் அன்ஹும் வன் தௌதிர் இன்னஹும் முன்தௌதிருன். எனவே நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், எதிர்பார்த்து காத்திருங்கள், நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களே. இணைகற்பிக்கும் இவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு என்ன அருளப்பட்டதோ அடைய நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. நபியே, உம்முடைய இறைவன் உமக்கு அளித்த வாக்குறுதியை எதிர்பார்த்து காத்திருங்கள், உமக்கு அளித்த வாக்குறுதியை விரைவில் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். உம்மை எதிர்ப்போருக்கு எதிராக உமக்கு அவன் உதவி செய்வான், அவன் வாக்கு மீறமாட்டான். அதே நேரத்தில் நிச்சயமாக அவர்களும் எதிர்பார்ப்பவர்களே. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று, அவர்கள் எதிர்பார்ப்பது வேறு ஒன்று. அவர்கள் உங்களுக்கு அழிவுகள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே நபியை, நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வின் தூதை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள், அதற்கான பலனை விரைவில் நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் உமக்கு உதவி செய்வான், உம்மை பலப்படுத்துவான். உங்களுக்கு உங்களுடைய தோழர்களுக்கு எதை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதன் விளைவை அவர்களும் விரைவில் சந்திப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனை அளிப்பான், அல்லாஹ்வின் வேதனை அவர்கள் மீது இறங்கும். எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவன் நல்லவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். இத்தோடு 32வது சூறாவின் விளக்கம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் நாளை 33வது சூறாவின் விளக்கத்தை அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.